சர்வ புகழும் புகழ்ச்சியும் இந்த உலகத்தை படைத்து பரிபாலித்து பாதுகாக்கக்கூடிய அல்லாஹு தஆலாவுக்கே சொந்தமானதாகும். ஸலாத் என்ற கருணையும் சலாம் என்ற ஈடேற்றமும் எங்களுடைய தலைவர் மேலான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தார்கள் தோழர்கள் அனைவர் மீதும் உண்டாவதாக. சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹு தஆலாவுடைய கட்டளைகளை முழுமையாக எடுத்து நடக்கும்படி முதற்கண் அடியேனுக்கும் அப்பால் உங்களுக்கும் வன்மையுடன் கட்டளையிடுகின்றேன். சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்திலே இந்த முழு உலகத்தையும் நிர்வகிக்கக்கூடியவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. அவன் தான் படைத்தான், அவன் தான் பரிபாலிக்கிறான், அவன் தான் பாதுகாக்கிறான், அவன் தான் இயக்கி கொண்டிருக்கிறான். என்னென்ன நிலைமைகள் இந்த உலகத்துக்கு வந்து கொண்டிருக்கிறதோ சகல நிலைமைகளும் அந்த ஒருவனால தான் வந்து கொண்டிருக்கிறதே ஒழிய வேற எவனாலும் வருவதில்லை. இந்த விஷயங்களை ரொம்ப ஆணித்தரமாக அல்லாஹ் அல் குர்ஆனின் மூலம் எங்களுக்கு தெளிவுபடுத்தியிருக்கின்றான். எனவே மேலான சகோதரர்களே, சில காலங்கள் சந்தோஷத்துக்குரியதாகவும் சில காலங்கள் கவலைக்குரியதாகவும் சில காலங்கள் செழிப்பானதாகவும் சில காலங்கள் நெருக்கடியானதாகவும் இருந்து கொண்டிருக்கிறது. அதே போன்று ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் சில காலங்கள் ஆரோக்கியமான காலமாகவும் சில காலங்கள் நோய் துன்பங்கள் உள்ள காலமாகவும் இப்படி இந்த ஏற்றத்தாழ்வுகள் இந்த வித்தியாசங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில தனிப்பட்ட முறையிலையும் முழு உலக அடிப்படையில பொதுவான அமைப்பிலையும் இந்த மாற்றங்கள் நடந்து கொண்டே இருக்கிறது. அல்லாஹு தஆலா இப்படி மாற்றங்களை கொண்டு வருவதற்கு காரணம் அடியானுடைய கவனத்தை அல்லாஹ்வின் பக்கம் திருப்புவதற்காக. பொதுவான அமைப்பில் இன்றைக்கு உலகத்தில் ஒவ்வொருவருடைய கருத்து என்னுடைய முயற்சியால, என்னுடைய திறமையால, என்னுடைய சக்தியால, என்னுடைய அறிவால, என்னுடைய அதாவது ஆட்சி அதிகாரங்களால சகலதும் நடந்து கொண்டிருக்கிறது என்ற கருத்துக்கள் தான் முழு உலகத்திலேயும் சொல்லப்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த நம்பிக்கையோடு தான் மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். எனவே இந்த அவ்வளவு நம்பிக்கைகளையும் சுக்கு நூறாக்குவதற்காக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதை பொய்ப்பிப்பதற்காக அல்லாஹ் மாற்றங்களை கொண்டு வருகிறான். இந்த கருத்துக்களோடு இருக்கக்கூடியவர்களுடைய இந்த கருத்துக்கள் பொய்மையானது, இது உண்மையானது அல்ல என்பதை அல்லாஹ் நிரூபிப்பதற்காக நீங்கள் சொல்வது அல்ல, நீங்கள் நினைப்பது அல்ல, நீங்கள் நாடுவது அல்ல, நான் எதை நாடுகிறேனோ நான் எதை சொன்னேனோ அதுதான் நடக்கும் என்ற அடிப்படையில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மாற்றங்களை கொண்டு வந்து கொண்டிருக்கின்றான். எனவே இந்த சந்தர்ப்பங்கள்ல எங்களுடைய கவனம் அல்லாஹ்வின் பக்கம் போகணுமே ஒழிய இந்த சந்தர்ப்பங்கள்ல எங்களோட கவனங்கள் இந்த மஹ்லூக்கின் பக்கம் படைப்பினங்களின் பக்கம் போவதால எந்த பலனும் இல்லை, எந்த பிரயோஜனமும் இல்லை. அல்லாஹ் இந்த நிலைமைகளை உருவாக்குறதே ஹாலிகின் பக்கம், படைத்தவனின் பக்கம். இந்த படைப்பினங்களுடைய கவனங்களை திருப்புவதற்கு தான் அல்லாஹ் இப்படி நிலைமைகளை உருவாக்குறான். எனவே குறிப்பாக இந்த உண்மைகளை விளங்கினவங்க முஸ்லீம்கள், இந்த கருத்துக்களை சொல்லக்கூடியவங்க முஸ்லீம்கள். நாங்க தான் அல்லாஹ்வையும் ஆகிரத்தையும் நம்பி இருக்கிறோம். அதிகமான மக்கள் அல்லாஹ் ஆகிரத்துடைய நம்பிக்கை இல்லாம வாழ்றாங்க. யாரையோ எதையோ நம்பிக்கொண்டிருக்கிறாங்க. அல்லாஹ்வால படைக்கப்பட்ட அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றானே, நீங்க வணங்கக்கூடியவைகள் இபாதுன் அம்சாலுக்கும், உங்களை போன்ற சில அடியார்கள், உங்களை போல சிலரை நீங்களே வணங்கி கொண்டிருக்கிறீங்க. அந்த நீங்களும் படைக்கப்பட்டவர்கள், நீங்கள் வணங்கக்கூடியவைகளும் படைக்கப்பட்டவைகள். எனவே படைக்கப்பட்டவைகளால படைக்கப்பட்டவைகளுடைய தேவைகளை பூர்த்தி செய்ய முடியாது. படைக்கப்பட்டவைகள் எல்லாம் படைத்தவனின் பக்கம் தேவையுள்ளதாக இருக்கிறது. இதுவெல்லாம் முழு உலகத்திற்குரிய அவ்வளவுமே அல்லாஹ்வால படைக்கப்பட்டவைகள். இந்த படைக்கப்பட்டவைகள் அவ்வளவு படைப்பினங்களும், அது உயிர் உள்ளவைகளாக இருக்கட்டும், உயிர் இல்லாதவைகளாக இருக்கட்டும், வானமாக இருக்கட்டும், சூரியனாக இருக்கட்டும், அல்லது ஏனைய வஸ்துக்களாக இருக்கட்டும், கடல் மலைகளாக இருக்கட்டும், அல்லது மனிதர்களாக இருக்கட்டும், ஜின்களாக இருக்கட்டும், அல்லது காட்டில் வாழக்கூடிய வனவிலங்குகளாக இருக்கட்டும், எந்த படைப்புகளாக இருந்தாலும் அந்த அத்தனை படைப்புகளையும் படைத்தவன் அல்லாஹ். அந்த படைப்புகள் தானாக இயங்க முடியாது, அந்த படைப்புகளை இயக்கிக் கொண்டிருக்கிறவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா.
எனவே எந்தெந்த படைப்பினங்கள் இன்னொன்றின் பக்கம் தேவையுள்ளதாக இருக்கிறதோ, படைத்தவனின் பக்கம் தேவையுள்ளதாக இருக்கிறதோ, அந்த படைப்புக்கு இன்னொரு படைப்புடைய தேவையை பூர்த்தி செய்ய இயலாது. சில நேரம் சொல்றாங்களே, சிலர்கள் உதவி கேட்கிறாங்க, தொடர்ச்சியாக ஒருத்தர்ட்டே கேட்டுக்கொண்டிருக்கிறாங்க. சொல்றாங்க, நாங்கள் எவ்வளவு தான் உதவி செய்ய, எங்களால் எவ்வளவு தான் உங்களுக்கு உதவி செய்ய இயலும், எங்களோட நிலைமைகளும் இருக்கே, எங்களுக்கும் கஷ்ட நஷ்டங்கள் இருக்கே. இதுதான் உண்மையான கருத்து. மனிதனால மனிதன் தேவையை பூர்த்தி செய்ய இயலாது. ஒருவனால இன்னொருவருடைய கஷ்டத்தை முடிக்க இயலாது. கஷ்டங்களுக்கு உதவி செய்யணும் கட்டாயம், முடிக்க இயலாது. ஏண்டா அது முடிவு அவன் கையில தான் இருக்கு. எனவே கண்ணியமான சகோதரர்களே, முழு உலகத்தில் இருக்கக்கூடிய சகல படைப்பினங்களும் சகல மனிதர்களும் அந்த அல்லாஹ்வின் பக்கம் தேவையுடையவர்களாக இருக்கின்றார்கள். எனவே எங்களோட பிரச்சனைக்கு தீர்வு ஒன்றுல தான் இருக்கு, ரெண்டுல மூணுல நாலுல இல்ல. அவராலையும் பிரச்சனை முடியும், இவராலையும் பிரச்சனை முடியும் இல்ல, ஒருவனால தான் பிரச்சனை முடியும். எங்களோட சகல நிலைமைகளும் சீராக முடியும் ஒருவனால தான். அவன் தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. எந்த ரப்பாக நாங்கள் ஏற்றுக்கொண்டோமோ அவன் மூலமாகத்தான் எங்களோட பிரச்சனைகள் முடியலும். அந்த ராபியத்துல் அதவியா. எனவே அந்த ஒருவனோடு எங்களோட தொடர்புகளை சீராக்குவதன் மூலம் தான் எங்களோட கனெக்ஷனை அவனோட ஒழுங்காக்கி கொண்ட வேண்டாம். நிலைமைகளை எங்களுக்கு சாதகமாக, எங்களுக்கு பொருத்தமாக, எங்களுக்கு ஹைராக, எங்களுக்கு நலவாக அல்லாஹ் ஆக்குவான். சில நேரம் தோல்வியுடைய தோற்றத்தில் வெற்றியை தருவான். தோற்றத்தை பார்த்தா தோல்வி, ஆனா முடிவு வெற்றியா இருக்கும். வெளி தோற்றத்தை பார்த்தா கேவலம், ஆனா முடிவு கண்ணியமாக இருக்கும். வெளி தோற்றத்தை பார்த்தா கவலை, ஆனா முடிவு சந்தோஷமாக இருக்கும். வலில்லாஹி ஆகிபத்துல் உமூர். ஒவ்வொரு காரியங்களுடைய முடிவும் அல்லாஹ்க்கு தான் சொந்தம். முடிவு அல்லாஹ்ட கையில தான் இருக்கு. முடிவு யாரோட கையில இருக்கு? யாரோட கையிலையும் இல்லை, அல்லாஹ்ட கையில தான் இருக்கு. அதனால இந்த வெளி தோற்றங்களை வச்சு நாங்க முடிவுகள் எடுக்க இயலாது. மக்கள் இன்றைக்கு உலக மக்கள் எல்லாருமே இந்த வெளிரங்கத்தை வச்சு தான் பேசிக்கொண்டிருக்கிறாங்க. பாருங்களே, இப்படி நடக்குதே, அப்படி நடக்குதே, அது நடக்குதே, இது நடக்குதே, அதால இதே, இதால அதே என்று இந்த வெளி கருத்துக்களை கண்ணுக்கு விளங்கக்கூடியதை வச்சு மக்கள் சொல்லிக்கொண்டும் பேசிக்கொண்டும் கதைச்சு கொண்டும் ஏசிக்கொண்டும் பேசிக்கொண்டும் இருக்கிறாங்க. அதனால கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் போதுமானவன். அல்லாஹ் குர்ஆன்ல எங்களை பார்த்து கேட்கிறான், எங்களே மட்டுமல்ல முழு மனித சமுதாயத்தையும் பார்த்து கேட்கிறான், அலைஸல்லாஹு பிகாஃபின் அப்தா. இந்த மனிதனுக்கு, இந்த அல்லாஹ்வுடைய அடியானுக்கு அல்லாஹ் போதாவா என்று கேட்கிறான். இந்த அடியானுக்கு அல்லாஹ் போதாதா என்று கேட்கிறான். நீ ஏன் அவனை விட்டுட்டு வேறொன்று பார்க்க போறாய்? நீ ஏன் அவனை மட்டும் நாடாம வேறொன்றை நாடுறாய்? நீ ஏன் உன்ட கஷ்டங்களை கவலைகளை அவனுக்கிட்ட மட்டும் சொல்லாம வேறொன்று கிட்டையும் சொல்றாய்? கண்ணியமான நபி சொன்னாங்க, வைதா சஅல்த ஃபஸ்அலில்லாஹ் வைதா ஸ்தஅன்த ஃபஸ்தஇன் பில்லாஹ். கேட்டா அல்லாஹ் கிட்ட கேளுங்க, உதவி தேடினா அல்லாஹ் கிட்ட உதவி தேடுங்க. அதனால கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியவர்களே, எனக்கு முதலாவது, உங்களுக்கு இரண்டாவது, முழு உலக மக்களுக்கும் ஆக தேவையானது என்ன என்றா எங்கட தொடர்புகளை அல்லாஹ்வோட சீராய். ஒரு பெண்மணி ராபியத்துல் அதவியா ஆரம்பத்தில் ஒரு மாற்றமான வாழ்க்கையை வாழ்ந்த பெண், தவறுகளை உணர்ந்தாங்க, அல்லாஹ்வுக்கு ஹிதாயத்தை கொடுத்தான். இரவெல்லாம் பாவத்தில் ஈடுபட்ட பெண்மணி திருந்தி தௌபா இஸ்திக்ஃபார் செஞ்சு இரவெல்லாம் வணக்க வழிபாடுல ஈடுபட ஆரம்பிச்சாங்க. அவங்க அல்லாஹ்வை இரவேல வணங்குறதுக்காக தன்னை தயாரிச்சு கொண்டு இப்படி ஒரு கருத்தை சொல்லுவாங்களாம், லைத்தல்லதி பைனி வ பைனக ஆமிரு வ பைனி வ பைனல் ஆலமீன ஹராபு இதா ஸஹ மின்கல் வுத்து ஃபல் குல்லு ஹய்யினு வ குல்லு அல்லதி ஃபௌகத் துராபி துராபு. யா அல்லாஹ், எனக்கு உன்னுடைய தொடர்பு தான் தேவை. எனக்கும் மக்களுக்கும் மத்தியில் உள்ள தொடர்பு
கெட்டு போய்விட்டது. ஏண்டா இந்த துனியாட இருக்கக்கூடிய மக்கள், அதிகமான மக்கள் இந்த பாவ சிந்தனையும் மாற்றமான செயல்களும் துனியாவுடைய கவலையிலையும் இப்படியே தான் இருக்கிறாங்க. எனவே இந்த மக்களோட தொடர்பு வச்சு வச்சு நானும் கெட்டவளா போனேன். அதனால இப்ப எனக்கு இந்த மக்களோட தொடர்பு அல்ல தேவை, எனக்கு தேவை உன்னுடைய தொடர்பு தான். இதா சஹமின்கல் உத்து ஃபல் குல்லு ஹையினு, உன்னுடைய தொடர்பு, உன்னுடைய அன்பு, உன்னுடைய நெருக்கம் எனக்கு கிடைத்து விட்டால் சகல காரியங்களும் லேசாகிவிடும். அல்லாஹ்வுடைய தொடர்பு கிடைத்து விட்டால் சகல காரியங்களும் லேசாகிவிடும். வகுல்லுல்லதி ஃபௌக துராபி துராபு, இந்த மண்ணுக்கு மேலே இருக்கிறது அவ்வளவுமே மண்ணோட மண்ணா போயிடும். எனவே மேலான சொல்லே கண்ணியமான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மன் அஸ்லஹ மா பைனஹு வ பைன அல்லாஹ் அஸ்லஹ அல்லாஹு மா பைனஹு வ பைன ஹல்கி, யார் தனக்கும் அல்லாஹ்வுக்கும் மத்தியில் உள்ள தொடர்பை ஒழுங்காக்கி கொள்வாங்களோ, சீராக்கி கொள்வாங்களோ, தொடர்பை உண்டாக்கி கொள்வாங்களோ, அல்லாஹ் அவருக்கும் படைப்பினங்களுக்கு மத்தியில் உள்ள தொடர்பை சீராக்கி விடுவான், ஒழுங்காக்கி விடுவான். எல்லாம் அவன் கட்டுப்பாட்டில் தானே. துனியால இருக்கக்கூடிய அவ்வளவுமே அவனால படைக்கப்பட்டது அவன் கட்டுப்பாட்டில் தான் இருக்கு. அதனால இந்த படைப்பினங்களை எங்களுக்கு சாதகமாக, எங்களுக்கு உதவியாக, எங்களுக்கு நலவாக மாற்றுவதும் அல்லாஹ் தான். இதே படைப்பினங்களை எங்களுக்கு பாதகமாக, எங்களுக்கு கெடுதியாக மாற்றுவதும் அவன் தான். அதனால இந்த வஸ்துக்களை நாடி வேலை இல்லை, அவர்கிட்ட இவர்கிட்ட போயிட்டு மண்டாடி வேலை இல்லை. நாங்க எல்லாரும் சேர்ந்து மண்டாடணும் அல்லாஹ் இடத்துல. எனவே எங்கட செயல்களை வச்சுதான் முடிவுகள் வருவது. இந்த நாட்டுக்கு வந்திருக்கக்கூடிய நிலைமைகள் தெளிவாகவே சொல்றேன்னா முஸ்லீம்கள்ட்ட செயலை வச்சு, அது நல்ல நிலைமைகளோ மாற்றமான நிலைமைகளோ. என்ன, நாங்க தான் அல்லாஹ்வை நம்பினவங்க, படைச்சவனை நம்பினவங்க, பரிபாலிக்க கூடியவனை நம்பினவங்க. மக்கா அவ்வளவு பேரும் கலிமா சொன்னவர்கள் படைத்தவனை நம்பியவர்கள், கலிமா சொல்லாதவர்கள் படைப்பினங்களை நம்பியவர்கள், மஹ்லூக்கை நம்பியவர்கள், யாராக இருந்தாலும் சரி. அதனால மேலான சகோதரர்களே, நாங்க அல்லாஹ் விளங்கி இருக்கிறோம். எங்கட செயலை வச்சுதான் முடிவுகள் வரும். நாங்க நல்ல நடந்தா எங்களுக்கு வரக்கூடிய நலவுகள், அந்த நலவுகளால மக்கியவங்களும் பிரயோஜனம் அடைவாங்க. நாங்க மாற்றமா நடந்தா எங்களுக்கு வர கெடுதிகளால அவங்களும் கஷ்டப்படுவாங்க. இதுதான் உண்மை. ஏன்னா முஸ்லிம் அல்லாதவர்களை பொறுத்த வரையில அவங்களுக்கு அல்லாஹு தஆலா அனுபவிக்கிறதுக்கு என்று கொடுத்திருக்கிறது துனியாவை மட்டும்தான். கலிமா சொல்லாத மனிதன், அல்லாஹ்வை நிராகரிச்சு வாழக்கூடிய மனிதர், அவருக்கு நபி சொன்னாங்க சொர்க்கம் துனியா தான் என்றார். அப்ப அவன் என்ஜாய் பண்ண போறது, அவன் அனுபவிக்க போறது இந்த கொஞ்ச நாள் தான். அந்த மனிதர் காஃபிராக அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ள நிராகரித்த நிலைமையில மௌத்தா போனா அவன் நிரந்தரமா கஷ்டப்பட போறான். எனவே அவனை அங்கேயும் கஷ்டப்படுத்தி, அந்த ஆகிரத்துடைய வாழ்க்கையில நிரந்தரமா அவனை கஷ்டப்படுத்தி இங்கேயும் கஷ்டப்படுத்துறது நல்லமில்லையே, பொருத்தமில்லையே. அவன் நீதமானவனே. அதனால இரக்கம் உள்ளவன் இங்கே அனுபவிக்கிறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுத்திருக்கிறான். எங்கட பாவத்தால, எங்கட தவறுகளால, எங்கட குற்றங்களால, எங்களை வச்சு வரக்கூடிய சோதனைகளால அவங்களும் கஷ்டப்படுறாங்க. இந்த சரியான கருத்துக்களை அவங்க எங்களுக்கு, இந்த கருத்துக்களை அவங்க விளங்கினாங்கன்னா அவங்க எங்களுக்கு அடிப்பாங்க. நீங்க எல்லாம் ஒழுங்கு இல்லாததுனால தான் நாங்க கஷ்டப்படுறோம் என்று சொல்லுவாங்க. நீங்க எல்லாம் ஒழுங்காவுங்க, நீங்க எல்லாம் திருந்துங்க, நீங்க பாவம் செய்யாதீங்க, நீங்க மாற்றமா நடக்காதீங்க என்று அவங்க எங்களையே கண்டிப்பாங்க. இந்த உண்மையை சரியா அவங்க விளங்கி கொண்டாங்கடா. அதனால கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியவர்களே, இந்த அடிப்படையில் எங்களோட தொடர்புகளை அல்லாஹ்வோட சீராக்கிக் கொள்ளும். முதலாவது நானும் நீங்களும் செய்ய வேண்டிய முதல் வேலை அதிகமாக இஸ்திக்ஃபார் செய்யும். தெரிஞ்சோ தெரியாமலோ எங்களால் பல தவறுகள், குற்றங்கள், பாவங்கள் நடந்திருக்கு. மேலான சகோதரர்களே, நாங்கள் எல்லோரும் அல்லாஹ்விடத்துல மண்டாடுவோம். இன்றைய இரவு ஒரு முக்கியமான இரவு. இன்றைக்கு ஷாபானுடைய 14வது நாள், மகரிபோட 15வது இரவு.
இந்த இரவு முக்கியமான இரவு. இந்த இரவு இபாதத்தில் கழிக்க வேண்டிய இரவு. குறிப்பிட்ட இந்த இபாதத் என்று இல்லை, பொதுவான அமைப்புல தொழுகிறது, குர்ஆன் ஓதுறது, திக்ர் செய்யறது, ஸலவாத்துகள் ஓதுறது, சதகாக்கள் கொடுக்கிறது, இத போல என்னென்ன நல்ல அமல்கள் இருக்குதோ அந்த பொதுவான அமைப்புல அதிகமான அமல்கள்ல ஈடுபட வேண்டிய இரவு தான் இந்த ஷாபானுடைய 15ஆம் இரவு. இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்களும் சொல்றாங்க, ஸலஃபுஸ் ஸாலிஹீன்கள், முன்னோர்கள், சிறந்த காலத்தில் வாழ்ந்தவர்கள் இந்த இரவை இபாதத்தில் கழிச்சிருக்கிறாங்க, வணக்க வழிபாடுகள்ல கழிச்சிருக்கிறாங்க. அதனால கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியவர்களே, 15ஆம் தேதிக்கு 15க்கு பின்னால 15க்கு முன்னால நோன்பு பிடிக்காத ஒருவர் 15க்கு பின்னால நோன்பு பிடிக்கிறது ஹராம், ஹதீஸுடைய அடிப்படையில். அப்ப இந்த நாளுகள்ல நோன்பு என்று வரக்கொல அது 13, 14, 15 இது வளமையாக ஒவ்வொரு மாசமும் பிடிக்க வேண்டிய நோன்பு. இந்த நோன்புக்கு சிறப்புகள் ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கிறாங்க. இந்த 3 நாள் நோன்பு ஒவ்வொரு மாசமும் பிடிச்சா அவரோட முழு மாசத்துல பாவம் மன்னிக்கப்படும் என்றார். 1க்கு 10 என்ற அடிப்படையில் மாசத்துல 3 நாள் பிடிச்சா 30 நாள் பாவம் மன்னிக்கப்படும். அந்த அடிப்படையில் இந்த நாள்களில் நோன்பு பிடிக்கிறது சுன்னத்தாக இருக்குது. அது போக வளமையாக திங்கள் வியாழன் நோன்பு பிடிச்சு வரக்கூடியவங்க அவங்க இந்த ஷாபானுடைய கடைசி வரைக்கும் நோன்பு பிடிக்க இயலும் அவங்களுக்கு. அவங்க வளமையா பிடிக்கிறவங்க, குறிப்பிட்ட அல்ல, வளமையாக பிடிக்கக்கூடியவங்க அவங்க தாராளமாக பிடிக்கலாம். அது போக நேர்ச்சையுடைய நோன்புகள் இருக்கு. அது இந்த நாளை மட்டும் வச்சு குறிப்பிடாம பொதுவான அமைப்புல அவசரமா பிடிக்க வேண்டியது தான் நேர்ச்சை. நாங்களே ஒன்றை கடமையாக்கி கொள்றது. நேர்ச்சை வைக்கிறேன்டா, எனக்கு கடமை இல்லாத ஒன்றை நான் கடமையாக்குறது. என்ற பிள்ளையுடைய நோய் லேசானா நான் ஒரு நோன்பு பிடிப்பேன் அல்லது 3 நோன்பு பிடிப்பேன் என்று ஒருத்தர் அவர் நேர்ச்சை வைக்கிறார் என்றா அவருக்கு கடமை இல்லாத ஒன்று அவர் கடமையாக்கி கொண்டார், ஃபர்ல் இல்லாத ஒன்றை ஃபர்லாக்கி கொண்டார். எனவே அது அவசரமாக மவுத்துடைய நேரம் தெரியாது, அதனால அவசரமாக அந்த நேர்ச்சையை பிடிச்சு முடிச்சிடும். எனவே கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எல்லா இமாம்களும் சொல்லக்கூடிய கருத்து, இமாம் ஷாஃபிஈ, அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹியுடைய முக்கியமான இமாம்களும் சொல்றாங்க, அதே போல இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, அதே போல ஹஜ்ரத் இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி மதுஹப்ல உள்ள பலர்கள் சொல்றாங்கன்னா, அதாவது இந்த இரவு இபாதத்துக்குரிய இரவு. துஆக்கள் இமாம் ஷாஃபிஈ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க துஆ கபூல் செய்யப்படக்கூடிய இரவு. அதனால கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாங்க ரொம்ப தேவையோடு இருக்கிறோம், நெருக்கடியான நிலைமையில இருக்கிறோம். எல்லோருடைய மனோ நிலைமைகளும் அவங்களுக்கு தெரியும், என்ன நிலைமையில இருக்கிறோம் என்று பெரிய யோசனைகளோட கவலைகளோட இருக்கிறோம். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வலா தகாஃபு வலா தஹ்ஸனு வ அன்துமுல் அலௌன இன் குன்தும் முஃமினீன். நீங்க பயப்படாதீங்க, கவலைப்படாதீங்க, நீங்க மூமின்களா இருந்தா நீங்க தான் சிறந்தவங்க, நீங்க தான் உயர்ந்தவங்க, மேலானவங்க. அல்லாஹ்வோட உதவி இருக்கு, அல்லாஹ்வோட பாதுகாப்பு இருக்கு. நெருக்கடிகள், கஷ்டங்கள், சோதனைகள் வாரதால என்ன நடக்குதுண்டா அடியானுடைய கவனம் அல்லாஹ்வின் பக்கம் போகுது. எல்லா நிலைமையும் ஒழுங்கா இருக்க போல, கஷ்டம் இல்ல, கவலை இல்ல, பிரச்சனை இல்ல, நோய் துன்பங்கள் இல்ல, சல்லி வந்து கொண்டிருக்குது, நல்லா சம்பாரிச்சு கொண்டிருக்கிறார், தின்று குடிச்சு நல்லா அனுபவிச்சு கொண்டிருக்கிறார் என்ற ஒரு யோசனையும் இல்ல. கையேந்தி என்னத்தை கேட்கேன்னு யோசிக்கிறார். கேட்கறதுக்கு ஒன்றும் இல்லை, எல்லாம் கிடைச்சு கொண்டு தானே இருக்கு, கேட்கறதுக்கும் ஒன்றும் இல்லை, அழுறதுக்கு சந்தர்ப்பமும் இல்லை. அதனால அல்லாஹ் அடியான் அவனுக்கு முன்னால் அழுவதை அல்லாஹ் விரும்புகிறான், அடியான் அல்லாஹ் இடத்துல கையேந்தி கேட்பதை அல்லாஹ் விரும்புகிறான், அதை கொண்டு சந்தோஷப்படுகிறான். எனவே அல்லாஹ் அதுக்கு உள்ள சந்தர்ப்பங்களை, சில நிலைமைகளை உருவாக்கி அல்லாஹ் அதுக்குள்ள சந்தர்ப்பத்தை எங்களுக்கு தாரான். இப்ப கையேந்த வேண்டிய நேரம், அழ வேண்டிய நேரம், எங்கட தவறு குற்றங்களுக்கு தௌபா இஸ்திக்ஃபார் செய்ய வேண்டிய நேரம். ஒவ்வொரு ரமலான்லையும் தொடர்ச்சியாக சோதனைகள் வந்து கொண்டே தான் இருக்குது, தொடர்ச்சியாக.
இந்த வருடம் ஏதோ நிலைமை நல்லா இருக்கும் என்று யோசிச்சா அந்த வருடமும் அப்படி சில சோதனைகள், எல்லா அமைப்பிலையும் எல்லோரும் சோதனைகள். நாங்களாவது குறைஞ்சது அல்லாஹ் எங்களுக்கு தந்த இந்த ஈமான்ட பரக்கத்தை கொண்டு, இந்த கலிமாவுடைய பரக்கத்தை கொண்டு எங்களுக்குள்ள பேசிக்கொள்ள கொள்ள அல்லாஹ் உதவி செய்வான், அல்லாஹ் கிருபை செய்வான், அல்லாஹ் ரஸ்ஸாக், அல்லாஹ் எங்களுக்கு பொறுப்பெடுத்திருக்கிறான். இப்படியாவது எங்களுக்குள்ள பேசிக்கொள்றோம். இப்படியாவது ஒரு ஆறுதல் இருக்கு. கலிமா சொல்லாதவங்களுக்கு என்ன இருக்கு மேலான சகோதரர்களே? ஈமான் இல்ல, அல்லாஹ்ட ஆகிரத்துல நம்பிக்கை இல்லாதவங்களுக்கு என்ன இருக்கு சொல்றதுக்கு? ஒன்றுமே இல்லை. அவங்க எடுத்த வாக்குல இனி ஏசுறது தான் வேற ஒன்று இல்லை. ஏசி 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 இந்த பேச்சுக்களை பேசி பேசி கேட்டு கேட்டு பைத்தியம் பிடிச்சு கொண்டிருக்கிறாங்க மக்கள். மனநோயாளிகள் ஆகிக்கொண்டிருக்கிறாங்க, அழுது கொண்டிருக்கிறாங்க, தற்கொலைகளுக்கு தயாராகுறாங்க. அவங்களுக்கு மௌத்துக்கு பின்னால வாழ்க்கையை பத்தி நம்பிக்கையே இல்லை, சொர்க்கம் நரகத்தை பத்தி யோசனையே இல்லை. படைச்சா அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றானே, உங்களோட ரிஸ்க் வஃபிஸ் ஸமாஇ ரிஸ்குகும் வமா துஅதுன், உங்களோட ரிஸ்க் மேல இருக்குது, வானத்துல இருக்குது. உங்களுக்கு என்னென்ன வாக்களிக்கப்பட்டிருக்குதோ எல்லாம் வானத்து மேல தான் இருக்குது. ஹுவர் ரஸ்ஸாக் ذுல் குவத்தில் மதீன், அல்லாஹ் தான் ரஸ்ஸாக், அல்லாஹ் தான் உணவளிக்க கூடியவன், சகல படைப்பினங்களுடைய ரஸ்ஸாக் அல்லாஹ். அவன் மிகப்பெரிய சக்தி வாய்ந்தவன். நாங்க தான் தடமாறி கொண்டு கவலைப்பட்டு கொண்டிருக்கிறோம். இந்த மிருகங்கள், இந்த பறவைகள், கடல்ல வாழக்கூடிய மீன் வச்சங்கள் ஃப்ரீ நிம்மதியா இருக்கு, நிம்மதியா இருக்கு. அதுவளுக்கு ஒன்றுமே இல்லை, எந்த கவலையும் இல்லை. அதனால தான் நபி சொன்னாங்க, நீங்க அல்லாஹ்வை எப்படி நம்பணுமோ அப்படி நம்பினீங்கடா, அல்லாஹ் பறவைகளுக்கு உணவளிக்கிற மாதிரி உங்களுக்கு உணவளிப்பான். தகுது ஹிமாசா வ தரூஹு பிதானா, பறவைகள் காலையில தான் இருக்கிற இடத்துல இருந்து பறந்து போகுது, அதிகாலையிலே போகுது, வயிறு காலியாகத்தான் போகுது, வயிற்றுல ஒன்றும் இல்லை. அந்திக்கு மாலையில திரும்பி அதுல இடங்களுக்கு வரக்கொல வயிறு நிரம்பி தான் வருது. எந்த ஆட்சி மாறினாலும், எவன் வந்தாலும், எவன் போனாலும், என்ன நடந்தாலும் அதனுடைய ரப்ப அல்லாஹ் அந்த அந்த படைப்பினங்களுக்கு அல்லாஹ் ரிஸ்க் கொடுத்து கொண்டே இருக்கிறான். ஏனென்றா சகல படைப்பினங்களும் அல்லாஹ்ட திக்ரோட இருக்குது. துஸப்பிஹு லஹு ஸமாவாத்து ஸப்உ வல் அர்து வமன் ஃபீஹின்ன வஇன் மின் ஷைஇன் இல்லா யுஸப்பிஹு பிஹம்தி. இந்த 7 வானமும் 7 பூமியும், இந்த வானங்கள் பூமியில உள்ளவைகள், இந்த வானத்துக்கும் பூமிக்கும் இடப்பட்டவைகள், அத்தனை படைப்பினங்களும், மரமட்டைகள், மீன் மச்சங்கள், அவ்வளவுமே அல்லாஹ்வை திக்ர் செஞ்சு கொண்டிருக்கு, அல்லாஹ்வை தூய்மைப்படுத்தி கொண்டிருக்கு, அல்லாஹ்ட ஞாபகத்தோட இருக்குது என்று அல்லாஹ் ரொம்ப தெளிவாக விளங்கப்படுத்துறான். நன்றி இல்லாம நடக்கிறவங்க நாங்க தான். நாங்க அல்லாஹ்வை மறந்துடுறோம். நிலைமைகள் சீராவக்கொள்ள எங்கட கெட்டித்தானம் கதைக்கிறோம். கஷ்டங்கள் நெருக்கடி வரக்கொள்ள எவனையாவது குறை, இதுதானே நாங்களும் செய்யறோம். கஷ்டங்கள் நெருக்கடி வரக்கொள்ள அவனால தான், இவனால தான், இவன்ட முசீபத்தால தான். அவன்ட முசீபத் இல்ல, எங்கட முசீபத். நாங்க ஒவ்வொருத்தரும் சொல்லிக்கொள்ளோட ஏண்ட முசீபத்தால, ஏண்ட தவறால, ஏண்ட குற்றங்களால. அதனால கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த அடிப்படையில அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இரக்கமுள்ள நாயன். நாங்க அல்லாஹ்க்கு எவ்வளவு ஷுக்ர் செய்யணும். அல்லாஹ் பரிசுத்தமான ஒரு தீன மார்க்கத்தை கலிமாவை அல்லாஹ் எங்களுக்கு தந்தான். அடுத்த முக்கியமான விஷயம், நாங்க கவலைப்படணும், இந்த தீன், இந்த இஸ்லாம், இந்த கலிமா எல்லோருக்கும் போய் சேரணும். ஏனென்றா இந்த முழு உலக பிரச்சனைக்கு தீர்வு யார் ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளாட்டி எங்களுக்கு பிரச்சனை இல்லை. முழு உலக பிரச்சனைக்கு தீர்வு கலிமால தான் இருக்குது, தீனுல் இஸ்லாத்துல தான் இருக்குது. யார் என்ன கருத்துக்களை சொன்னாலும் எங்களுக்கு பிரச்சனை இல்லை. இது எங்கட உறுதியான கருத்து. படைச்சவனை விட்டுட்டு படைப்பினங்களை நம்பி படைச்சவன்கிட்ட போனா முடிவு என்ன மேலான சகோதரர்களே? அதனால இந்த எல்லா மக்களோட உலக வாழ்க்கை, எங்கட நாட்டு மக்கள், ஏனைய நாட்டு மக்கள்கள், முழு உலக மக்களோட பிரச்சனைகள் தீரணுமா,
கஷ்டங்கள் நீங்கணுமா, கவலைகள் நீங்கணுமா, தேவைகள் பூர்த்தியாகணுமா, அவங்க எல்லாம் நல்ல வாழணுமா, நிம்மதி சந்தோஷமா வாழணுமா, அவங்களோட எல்லா காரியங்களும் சிறப்பாக நடக்கணுமா, இது எல்லாத்துக்கும் அவங்களுக்கு ஆக தேவையான ஒன்று தான் களிமா. அந்த களிமாவை அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கிறான். இதை நாங்க மட்டும் மூடி மூடி மறைச்சி யாராவது ஒரு முஸ்லிம் அல்லாத சகோதரர் ஒரு குர்ஆனை கேட்டாலும் கொடுக்க தயார் இல்லை. குர்ஆன் இது அவர் மூத்திர கழுவாதவனுக்கு கொடுக்கலதாம். என்ன மார்க்கத்தை விளங்கி வச்சிக்கிறோமோ தெரியாது. இது ஏதோ எங்களுக்கு மட்டை இறங்கின மாதிரி தான் நாங்க சொல்றோம். இது முழு மனித சமுதாயத்துக்கு அல்லாஹ் இறக்கி இருக்கிறார். எங்களையால ஒரு தவறு நடந்து கொண்டிருக்கும் மேலான சோதர்களே, அந்த தவறு நாங்க இன்னும் உணர இல்லை. கவலையான விஷயம் அதுதான். தவறு செய்யறவங்க தவறு உணர இல்லைன்னா திருந்த கிடைக்காது அவங்களுக்கு. அந்த தவறுக்கு இஸ்திக்பார் தௌபா செய்ய மாட்டாங்க. ஏண்டா அவங்களோட பார்வையில தவறு இல்லை, அவங்களோட பார்வையில நாங்க எல்லாம் சரி, ரைட் வேல இருக்கிறோம், நேரான வழியில தான் இருக்கிறோம். இதுக்கு என்னத்துக்கு தௌபா செய்யணும், இஸ்திக்பார் செய்யணும் என்று கேட்பாங்க. நானும் நீங்களும் முதலாவது அல்லாட்ட கேட்க வேண்டிய எங்களோட துவாக்கல்ல ஒரு இதை கேட்கணும், ஏண்ட தவறை எனக்கு உணர்த்தி தாயா, உணர்த்து, ஏண்ட தவறுகளை எனக்கு காட்டித்தா, ஏண்ட பலகீனங்களை எனக்கு விளங்கப்படுத்து, ஏண்ட குறைகளை எனக்கு காட்டித்தா என்று நாங்க அல்லாட்ட மண்டாடுவோம். அப்ப நாங்க திருந்த விரும்புறோம், நாங்க ஒரு நல்லவனாக விரும்புறோம் என்றதுதான் அவருடைய கருத்து. எனவே மேலான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியவர்களே, இன்றைக்கு மக்கள் நம்பிக்கை இழந்திருக்கிறாங்க. எல்லாத்தையும் நம்பிக்கை இழந்திருக்கிறாங்க. எல்லாம் வெறுத்து வைத்திருக்கு. தொங்க கயிறு தேடிக்கொண்டிருக்கிற காலம். நல்ல சந்தர்ப்பம் அல்லாஹ்வை அறிமுகப்படுத்த, ரப்ப விளங்கப்படுத்துறதுக்கு நல்ல சந்தர்ப்பம். இந்த காலங்கள்ல நாங்க யாரையும் குறை சொல்லிக் கொள்ளாம, யாரையும் மட்டம் தட்டி பேசாம, எங்கட பதுவா தான், எங்களுக்கு செஞ்ச அநியாயம் தான், இவங்க எல்லாம் பட்டு மாயிறாங்க, இந்த வார்த்தைகள் நாங்க பாவிக்கிறது பொருத்தம் இல்லை. ஏனென்றா ஹதீஸ்ல வந்திருக்குது, லா துத்ஹிரி ஷமாத்தத லி அஹீக் ஃபயர்ஹமுஹுல்லாஹு வயப்தலீக். உங்களோட விரோதி, உங்களோட எதிரி கஷ்டப்படக்கொல நீங்க உங்களோட சந்தோஷத்தை வெளிப்படுத்தாதீங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உங்களோட எதிரி விரோதி கஷ்டப்படக்கொல உங்களோட சந்தோஷத்தை வெளிப்படுத்தாதீங்க. ஏனென்றா அல்லாஹ் அவருக்கு ரஹ்மத் செஞ்சு, அவருக்கு அல்லாஹ் சில நேரம் ஹிதாயத்தை கொடுத்து உங்களையே சோதிக்கலும். ஃபயர்ஹமுல்லாஹு வயப்தலீக் என்றார். அதனால இந்த வார்த்தைகள் எதுவும் பாவிக்காம, அல்லாஹ் எல்லா ரகசியங்களையும் அறிஞ்சவன், முடிவுகள் அவன் கையில் இருக்கி, நாங்க இந்த சந்தர்ப்பங்கள்ல விசேஷமாக நாங்க ஏனைய சகோதரர்களோட, இந்த மற்ற சகோதரர்களோட நல்ல அஹ்லாக்கோட நடந்து கொள்ளணும், நல்ல பண்பாக நடந்து கொள்ளணும். பொதுவான அமைப்பு உண்டு உலகத்தில் என்ன இருக்கேண்டா, அவங்கள எதிர்க்கக்கூடியவங்க, அவங்களுக்கு ஏதாவது கஷ்டங்கள் பிரச்சனைகள் சோதனைகள் வந்தா இவங்க கொண்டாடுறது தானே வளமை. இவங்க கை தட்டுறதும் ரத்திஞ்சா போடுறதும் அல்லது கொண்டாடுறதும் சந்தோஷங்களை வெளிப்படுத்துறதும் அவங்கள வித்தியாசமா பார்க்கிறதும் அவங்கள கேவலமா பேசுறதும் இதுதான் உலக வளமை. எங்களுக்கு அப்படி அனுமதி இல்லை. நாங்க இந்த நேரங்கள்ல நாங்க அவங்களுக்காக துஆ செய்யணும், அவங்களுடைய ஹிதாயத்துக்காக துஆ செய்யணும். அது மட்டுமல்ல, அவங்களோட நல்ல பண்பாக நடந்து கொள்ளணும். அவங்க என்ன குறைகளை தவறுகளை யாருக்கு சொன்னாலும், யாருக்கு அவங்க ஏசினாலும் பேசினாலும் நாங்க அதுக்கும் சேர்ந்து நாங்களும் சேர்ந்து கொண்டு அதை செய்யாம, அவங்கள சேர்ந்து ஏசாம, நாங்க ஏதாவது நல்ல கருத்துக்களை முன்வைப்போம், நல்ல யோசனைகள் அவங்களுக்கு சொல்லுவோம், அவங்களுக்கு ஆறுதல்கள் சொல்லுவோம். இந்த சந்தர்ப்பங்கள்ல இவங்களோட கவனங்களை அல்லாஹ்வின் பக்கம் திருப்புவோம். எல்லோரும் வானத்தை காட்டி சொல்றாங்க தெய்வ பலாகன இன்னவான்றாங்க, மேல காட்டி சொல்றாங்க கடவுள் பார்த்து கொண்டிருக்கிறார் என்றாங்க, மேல காட்டி சொல்றாங்க காட் பார்த்து கொண்டிருக்கிறார் என்றாங்க. நாங்களும் சொல்றோம் அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறார். எனவே நாங்களுக்கு சொல்ல வேண்டிய கருத்து, எந்த வானத்தின் பக்கம் நீங்க எல்லாரும் கையை காட்டி சொல்றீங்களோ அவன் மட்டும்தான், அந்த ஒருவன் மட்டும் இருக்கிறான், அவனால தான் காரியங்கள் நடந்து கொண்டிருக்கு. லேசி எல்லாரும் நம்புறாங்க, ஏதோ ஒரு கருத்தொண்டு இருக்கு அவங்களுக்கு, மேல கையை காட்டுறாங்க, மேல ஒத்தன் இருக்கிறான் என்றாங்க, அவன் பார்த்து கொண்டிருக்கிறான் என்றாங்க. இது லேசி. இதை வச்சு, இந்த துண்டை வச்சு எங்களுக்கு போவேலும், எங்களுக்கு தீன சொல்ல இயலும்.
அல்லாஹ்வை அறிமுகப்படுத்தேலும் நல்ல சந்தர்ப்பங்கள் இது. பாவம் மேலான சகோதரர்களே, இந்த மற்ற மக்களை பார்த்து நாங்க கிண்டல் பண்ணக்கூடாது, கேலி பண்ணக்கூடாது, கேவலமா பேசக்கூடாது. மாத்தமாக இவங்களோட நிலைமைகளை வச்சு கண்ணீர் வடிக்கணும் அல்லாஹ். பாவம், இந்த மக்கள் இங்கேயும் கஷ்டப்பட்டு மௌத்துக்கு பின்னால நிரந்தரமா கஷ்டப்பட போறாங்க. யாராலையும் உதவி செய்யலாத நேரம் அது. நரகத்துல இருந்து வேவ போறாங்க. கபருடைய நெருப்புல அவங்க வேவ போறாங்க, கஷ்டப்பட போறாங்க. எங்களோட ஒரு விரோதியா இருந்தாலும் ஒரு குழியில விழ போறான் என்று விளங்கினா அவனுக்கு அந்த கஷ்டம் தெரியாது, அப்படி ஒன்று இருக்கேன்னு தெரியாது. அவன் போறான் என்றா விரோதியா இருந்தாலும் அவனை நாங்க நிறுத்துவோம். அப்ப எங்கட துனியால ஒருவன் கஷ்டப்படக்கொள்ள எங்களால தாங்க இயலாதேண்டா, அதுக்காக வேண்டி எங்கட விரோதியா இருந்தாலும் அவனுக்கு உதவி செய்யறோம் வேண்டா. எங்கட கண்ணுக்கு விளங்காத வாழ்க்கை ஆகிரத்துடைய வாழ்க்கை, கண்ணுக்கு விளங்காத நெருப்பு கபருடைய நெருப்பு, நரகத்துடைய நெருப்பு. கலிமா இல்லாம ஒத்த மௌத்தானா நிரந்தரமா நரகத்துக்கு போறான். அப்ப நாங்க எவ்வளவு கவலைப்படணும், இவங்களோட விஷயத்துல எவ்வளவு யோசிக்கணும், இவங்களோட ஹிதாயத்துக்கு எவ்வளவு முயற்சிகள் செய்யணும், இவங்களோட நல்ல அஹ்லாக்கோட நல்ல பண்பாக அன்பாக இவங்களை நடக்கணும், இவங்களை அரவணைச்சு கொள்ளணும், இவங்களை ஆதரிச்சு கொள்ளணும், இவங்களோட உள்ளங்களை வெண்டு கொள்ளணும், எங்களோட நல்ல குணங்களை காட்டி அவங்களோட உள்ளங்களை வெண்டு கொள்ளணும். அவங்களோட ஹிதாயத்துக்கு நானும் நீங்களும் காரணமா அமையும். எங்களோட பேச்சால எங்களுக்கு பயான் பண்ண தெரியாட்டியும் எங்களோட குணத்தால இவங்களுக்கு இஸ்லாத்தை விளங்கப்படுத்தேன். இவங்களோட ஹிதாயத்துக்கு எங்களோட குணத்தை காட்டி நானும் நீங்களும் ஹிதாயத்துக்கு காரணமா அமையும். எனவே மேலான கண்ணியமான சகோதரர்களே, இந்த விஷயத்தையும் கவனத்தில் எடுக்கிறதோட ரமலானுடைய காலங்கள் நெருங்கி கொண்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, அந்த காலங்களையும் செய்ய வேண்டிய அமல்களை நாங்கள் செய்வோம். அதுக்கு முன்னால இந்த காலங்களை மக்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார். மேலான சகோதரர்களே, அநியாயக்காரர்கள் அநியாயத்திலிருந்து தவிர்த்து கொள்ளணும். ஒருவருடைய கிட்னி பழுதாவி இருக்கு, கிட்னி தேடுறாங்க மாத்திரத்துக்கு, தேடி தேடி அதுக்கென்று உள்ள ஒரு கூட்டம் இருக்குது. அவங்க ஒருவருடைய கிட்னி இது இவருக்கு சரியாகுது. அதுக்கு எவ்வளவு எடுத்திருக்கிறாங்கடா 17 லட்சம். அந்த கிட்னி எடுத்து இவருக்கு கொடுக்க 17 லட்சம். அந்த யாருடைய கிட்னி கொடுக்கப்பட்டதோ அவருக்கு ஒரு 5 லட்சத்தை கொடுத்து மக்கிய 12 லட்சத்தையும் இவங்க எடுத்திருக்கிறார். அந்த வீட்டுக்கு போயிட்டு பார்த்தா, அந்த கிட்னி கொடுத்தவங்களோட வீட்டில் போயிட்டு பார்த்தா, ஒரு தண்ணி குடிக்கிறதுக்கு ஒரு கிளாஸ் ஒன்று கொடுக்கிறதுக்குள்ள, ஒரு கிளாஸ்ல தண்ணி கொடுக்கிறதுக்கு அளவுக்கு ஒரு கிளாஸ் ஒன்று கூட இல்லை. என்ன அநியாயம்! இப்படி எவ்வளவு மோசடிகள், எவ்வளவு அநியாயங்கள்! எவனுக்கு என்ன நடந்தாலும் பரவாயில்ல, ஏண்ட வயிறு நிறைஞ்சா சரி. இப்ப எல்லாம் சாமான்கள் விலை கூடிருக்கி, டாலர்ஸ் விலை கூடிருக்கி. மேலான கண்ணியமான சொல்லி லாபம் எடுக்கலும், லாபம் தாராளமா சம்பாதிக்கலும், எங்கட வியாபாரங்கள்ல எங்களுக்கு லாபம் எடுக்கலும். ஆனா அது ஒரு சாதாரண அமைப்புல, ஒரு நடுத்தரமான அமைப்புல இருக்கணும் தானே மேலான சோதனை. விலை கூடினு விளங்கினத்தோட சாமானங்கள் எல்லாம் பதுக்கி, இன்னும் இவர் கொண்டு வந்த சாமான்கள் ஏற்கனவே எப்பயோ அலப்பிச்சது, அதெல்லாம் இருக்குது. இப்ப உள்ள ரேட்டுக்கே முழுக்க விற்கிறது பொருத்தமா? ஹராம் என்ற முடிவு எங்களுக்கு சொல்ல இயலாட்டியும், ஹராம் என்று சொல்ல இயலாது. ஆனாலும் மனசாட்சி என்று ஒன்று இருக்க மேலான சகோதரர்களே, ஈச்ச பழங்களை பொறுத்த வரையில அது ரொம்ப இந்த விசேஷமா ரமலானுடைய காலத்துல எல்லாரும் நோம்பு திறக்கிறதுக்கு எல்லாரும் பாவிக்கக்கூடிய ஒன்று. எல்லா காலங்களையும் அந்த வியாபாரம் நடந்து கொண்டே தான் இருக்குது. அதுலயும் ரீசனபிளா பொருத்தமான முறையில லாபங்களை நாங்க எடுப்போம். மேலான சகோதரர்களே, இதுல நாங்க அநியாயம் செஞ்சிராம, மக்களை போட்டு நெருக்கடிக்கு ஆளாக்காம, ஒரு நோம்பாளிய நோம்பு துறக்க வச்சா எவ்வளவு பெரிய நன்மை. ஹதீஸ்ல வந்து ஒரு நோம்பாளிய நோம்பு துறக்க வச்சா அந்த நோம்பு துறக்க வச்ச பாவங்கள் எல்லாம் அல்லாஹ் மன்னிக்கிறார். ஹதீஸ்ல வந்துருக்கு. அப்ப நோம்பை துறக்கிறதே இச்ச பலத்தை கொண்டு. அதனால மேலான சோர்லே லாபம் எடுங்க, லாபம் பிரச்சனை இல்லை.
ஆனா அது ஒரு நடுத்தரமான அமைப்புல, ஒரு சாதாரண அமைப்புல அந்த லாபங்களை நாங்கள் ஈட்டிக்கொள்வோம். யாரையும் இதை ஒரு சந்தர்ப்பமா பாவிச்சு சாமானங்களை பதுக்கி தேவையான நேரத்தில் அதை மக்களுக்கு விசேஷமா சாப்பாடு சாமான்கள், அத்தியாவசிய தேவையான சாமான்களை யாரு பதுக்குறாங்களோ அல்லாஹ்வோட வாழ்க்கையில பரக்கத்தை இல்லாம ஆக்குவான். பொய் சொல்லி வியாபாரம் செஞ்சா வியாபாரம் நடக்கும், ஆனா லாபத்தை அல்லாஹ் அழிச்சு போடுவான் என்று நபி சொன்னான். நாங்க வெறும் தாள நம்பி வாழ்ற கூட்டம் இல்ல. இந்த பேப்பர் இது மெஷின்ல அடிச்சு வார பேப்பர். அது திர்ஹமா இருக்கட்டும், தீனாரா இருக்கட்டும், டாலரா இருக்கட்டும், அது மனிதனால தயாரிக்கப்படுறது. சல்லி அச்சடிக்கிற மெஷினை தயாரிச்சது மனிதன். அதனால் அல்ல எங்களை பிரச்சனை முடிகிறது. பிரச்சனை வாரது மேல இருந்து. அல்லாஹ் கேளு, நான் ஒரு நாளைக்கு 1 கோடி சம்பாதிச்சாலும் அந்த கோடியையும் இல்லாமக்கிறதுக்கு சில நிலைமைகள் எனக்கு உருவாக்கலும். அல்லாஹ் எல்லோரையும் பாதுகாக்கும். முறை இல்லாம பணம் வருமா இருந்தா, முறைகெட்டத்தனமாக பணங்கள் சம்பாதிக்கப்படுமா இருந்தா, அந்த பணங்களை போக்குறதுக்கும் இல்லாமக்கிறதுக்கும் அல்லாஹ் சில நிலைமைகளை உருவாக்குவான். முறை இல்லாம சல்லிகளை சம்பாதிச்சு எவ்வளவோ காணிகள், பூமிகள், இடங்கள் எத்தனையோ வாங்கி போட்டு புள்ளைகள் எல்லாம் நாசமாக்குற சம்பவம் எனக்கு உங்களுக்கு தெரியும். அதனால மேலான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாங்கள் அல்லாஹ்வை பயப்படுவோம், அல்லாஹ்வுக்கு பொருத்தமாக நடந்து கொள்வோம். எனவே இந்த காலங்களில் மக்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. கையேந்தி பழக்கம் இல்லை, யார்கிட்டையும் கஷ்டத்தை சொல்லி வாழ்க்கையில சொன்னது இல்லை. அப்படியா கொஞ்ச மக்கள் கஷ்டங்களை பட்டுக்கொண்டே பொறுத்து கொண்டே பசிப்பட்டனியோட இருக்கிறாங்க மேலான சகோதரர்களே. அதனால் அந்த விஷயத்தையும் கட்டாயம் கவனம் செலுத்துவோம். எங்கள்கிட்ட வேலை செய்யக்கூடியவங்க மேலான சோழலை யார் யாருக்கு அல்லாஹ் எவ்வளவு வசதியை தந்திருக்கிறானோ அதுக்கேற்ற மாதிரி அவங்களுக்கும் செலவுகளுக்கு கொடுக்கணும். சம்பளங்களை ஏழுமான அளவு அவங்களோட வருமானங்களுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் தாராளமாக கொடுப்போம். ஜகாத் சதக்காக்களை எங்கள்கிட்ட வேலை செய்யறவங்களுக்கும் கொடுக்க இயலும், அவங்க தகுதியானவங்களா இருந்தார். அதிகமாக தொழில் செய்யக்கூடியவங்க ஜகாத்துக்கு தகுதியானவங்களா இருக்கிறார். சம்பளம் எடுக்கிறவங்க அதிகமானவங்க ஜகாத்துக்கு தகுதியானவங்களா இருக்கிறார். அப்ப எங்களுக்கு கீழே ஜகாத் எடுக்க தகுதியானவன் இருக்க நாங்க அவனுக்கு கொடுக்காம நாங்க வெளியில வைத்து பங்குறது, வெறுமனே வெளியில உள்ளவங்களுக்கு மட்டும் கொடுக்கிறது பொருத்தமும் இல்லை. எங்கள்கிட்ட வேலை செய்யறார், உண்மையிலே அவர் மிஸ்கின் கேட்டகரியில் இருக்கிறார், மிஸ்கின் கூட்டத்தில் தான் இருக்கிறார். மாசத்துக்கு 40,000 50,000 சம்பாதிக்கிறார். அது போதா, கூலி வீட்டில் இருக்கிறார். மாச கூலி 20,000. 20,000க்கு இன்னைக்கு 10,000க்கு ஒரு ரூம் ஒன்றை தேடுறதே பெரிய கஷ்டம். புள்ள குட்டிகள் இருக்கு, தின்னோனும் குடிக்கணும், பிள்ளைகள் ஓதோனும் படிக்கணும், நோய் துன்பங்கள் மருந்தெடுக்கணும், பல நிலைமைகள். அப்ப இவங்க எல்லாம் மிஸ்கீன்கள்ல இருக்கிறாங்க. இவங்களுக்கும் கொடுப்போம், ஏனையவர்களுக்கும் கொடுப்போம். எனவே இந்த விஷயங்களை கொஞ்சம் சிந்தனையில் எடுத்து எங்களோட வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொண்டு வருவோம். இன்றைய இரவை நாங்க அமளி பாதத்தில் கழிப்போம், அதிகமாக அல்லாஹ்விடத்தில் மண்டாடுவோம், தொழுவோம், இஸ்திக்பார் செய்வோம், அல்லாஹ்விடத்தில் துஆ கேட்போம். சகல நிலைமைகளையும், நாட்டுடைய நிலைமைகள், முஸ்லிம்களுடைய நிலைமைகள், முழு உலக நிலைமைகளையும் அல்லாஹ் சீராக்கி நல்ல நிலைமைகளை அல்லாஹ் உண்டாக்கி வைப்பானாக. யா அல்லாஹ் எங்களால் நடந்த எல்லா குற்றம் குறைகளையும் நீ மன்னித்தருள்வாயாக. யா அல்லாஹ் எங்களோட சீதேவியான தாய் தந்தையருடைய பாவங்களை நீ மன்னிப்பாயாக. மௌத்தான தாய் தந்தையருடைய கபர்களை சொர்க்கத்துடைய பூஞ்சோலை ஆக்கி வைப்பாயாக. ஆகிரத்தில் உயர்ந்த அந்தஸ்துகளை அவர்களுக்கு நீ கொடுத்தருள்வாயாக. யா அல்லாஹ் முஸ்லிம்களையும் இஸ்லாத்தையும் கண்ணியப்படுத்துவாயாக, முஸ்லிம்களையும் இஸ்லாத்தையும் பாதுகாப்பாயாக. உலகத்தில் வாழக்கூடிய கலிமா சொல்லாத அவ்வளவு மக்களுக்கும் கலிமாவை நசீபாக்குவாயாக. மரணிக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதனும் கலிமாவோட மரணிக்க நீ அருள் புரிவாயாக. அதற்கு கவலைப்படக்கூடிய கூட்டத்தில் எங்களை ஆக்கி வைப்பாயாக. யா அல்லாஹ் ஒவ்வொருத்தர சொந்த வாழ்க்கையில் உள்ள கஷ்டங்கள், கவலைகள், நெருக்கடிகள், நோய் துன்பங்களை, கடன்களை லேசாக்கி வைப்பாயாக. ஒவ்வொருத்தர ஹலாலான ஹாஜத்துகளை நிறைவேற்றி வைப்பாயாக. யா அல்லாஹ் குடும்ப பாரங்களை லேசாக்கி வைப்பாயாக. எங்கள் அனைவருடைய கடைசி முடிவை நல்லதாக்கி வைப்பாயாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.